வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய 500 ட்ரோன் தாக்குதல். மாஸ்கோ அருகில் 4 பேர் பலி. பிரித்தானியாவில் ரஷ்யா உளவு பார்க்கும் ரகசிய முறைகள். முன்னாள் CIA அதிகாரி பரபரப்பு தகவல். ஈரான் போர் எங்கள் விரிவாக்கத்தை தடுக்காது. லண்டன் சிட்டி விமான நிலைய அதிகாரி அதிரடி. ஐக்கிய அரபு அமீரக அணுமின் நிலையம் மீது ட்ரோன் தாக்குதல். தீவிரமடையும் ஈரான் போர் பதற்றம். சீனாவிற்கு பதிலாக வேறு நாடுகளிடம் பொருட்கள் வாங்க ஐரோப்பிய ஒன்றியம் அதிரடி உத்தரவு. ஜபோர்சியா அணுமின் நிலைய வாகன கிடங்கு மீது உக்ரைன் தாக்குதல். ரஷ்யா குற்றச்சாட்டு. லிதுவேனியாவில் விழுந்து நொறுங்கிய ட்ரோன். பால்டிக் வான்வெளியில் அதிகரிக்கும் பாதுகாப்பு பதற்றம். ட்ரோன்களை அளிக்கும் பிரம்மாண்ட புதிய பாதுகாப்பு அமைப்பு. ஜெர்மனி முதன்முறையாக சோதனை. இனி விரிவான செய்திகள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ உட்பட 14 பிராந்தியங்களை குறிவைத்து உக்ரைன் ராணுவம் ஒரே இரவில் 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி வரலாற்றில் மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது. மாஸ்கோ பிராந்தியத்தில் ஒரு பெண் உட்பட 3 பேரும், எல்லைப் பகுதியான பெல்கிரோட்டில் ஒரு ஓட்டுநரும் என இந்த தாக்குதலில் மொத்தமாக 4 பேர் உயிரிழந்தனர். உக்ரைன் எல்லையிலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தூரம் பயணித்த இந்த ட்ரோன்கள் மாஸ்கோவின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் சில உள்கட்டமைப்புகளை தாக்கியுள்ளன. மாஸ்கோவை நோக்கி வந்த 80க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் உட்பட நாடு முழுவதும் மொத்தம் 556 ட்ரோன்களை தங்களது வான் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கியூவ் நகரம் மீது ரஷ்யா அண்மையில் நடத்திய கொடூர தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி உறுதிப்படுத்தியுள்ளார். பிரித்தானியாவில் ரஷ்யா உளவு பார்க்கும் ரகசிய முறைகள். முன்னாள் CIA அதிகாரி பரபரப்பு தகவல். ரஷ்ய உளவுத்துறை பிரிட்டனுக்குள் ஊடுருவி உளவு பார்ப்பதற்கு பயன்படுத்தும் தந்திரமான உத்திகளை அமெரிக்க CIA அமைப்பின் முன்னாள் அதிகாரி சீன் விஸ்வெசர் அம்பலப்படுத்தியுள்ளார். தனது 30 ஆண்டுகால அனுபவ பகிர்வில் ரஷ்யா தனது அனுபவம் வாய்ந்த உளவாளிகளை நேரடியாக பயன்படுத்தாமல் 3ஆம் தரப்பு நபர்களை வாடகைக்கு அமர்த்தி உளவு வேலைகளை செய்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவில் உள்ள குற்ற பின்னணி கொண்ட இளைஞர்களை டெலிகிராம் செயலி மூலம் தொடர்பு கொண்டு பணத்தாசை காட்டி உக்ரைனுக்கு உதவி பொருட்கள் உள்ள கிடங்குகளை தீ வைக்க ரஷ்யா தூண்டியுள்ளது. மேலும் இலக்காக வைக்கப்படும் முக்கிய நபர்களை தங்களது வலையில் வீழ்த்த ஹனி டிராப் எனப்படும் பாலியல் ரீதியான உளவாளிகள் பயன்படுத்தப்படுகின்றனர். இலக்குகளின் பலவீனங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான பண உதவிகள் மற்றும் விலை உயர்ந்த பரிசுகளை வழங்கி மெதுவாக அவர்களை தங்களது சட்டவிரோத செயல்களுக்குள் ரஷ்யா இழுக்கிறது. லண்டனில் கணிசமான அளவில் வாழும் ரஷ்ய குடியேறிகளில் சிலரையும் விளிம்பு நிலை பொருளாதார சூழலில் உள்ள ஐரோப்பிய இளைஞர்களையும் குறிவைத்து ரஷ்யா உளவு வலைப்பின்னலை வலுப்படுத்தியுள்ளது. ஈரான் போர் எங்கள் விரிவாக்கத்தை தடுக்காது. லண்டன் சிட்டி விமான நிலைய அதிகாரி அதிரடி. மத்திய கிழக்கில் நிலவும் ஈரான் போர் சூழல் லண்டன் சிட்டி விமான நிலையத்தின் எதிர்கால விரிவாக்க திட்டங்களை எவ்விதத்திலும் பாதிக்காது என்று அதன் தலைமை நிர்வாகி உறுதியளித்துள்ளார். லண்டனின் முக்கிய பகுதிக்கான இந்த விமான நிலையம் தனது தற்போதைய ஆண்டு பயணிகள் திறனை 6.5 மில்லியனிலிருந்து 9 மில்லியனாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது. போர் காரணமாக விமான எரிபொருள் விலை உயர்வு மற்றும் வான்வழி மூடல்களில் ஏற்பட்டுள்ள போதிலும் தங்களது நீண்டகால முதலீடுகள் தொடரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சனிக்கிழமைகளில் விமான போக்குவரத்து நேரத்தை நீட்டிப்பது உள்ளிட்ட புதிய திட்டங்களுக்கு உள்ளூர் நிர்வாகத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. உலகளாவிய விமானத்துறை பெரும் சவால்களை எதிர்கொண்டு வரும் வேளையிலும் பிரிட்டனின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த விரிவாக்கம் மிக முக்கியமானது என்று அவர் வாதிடுகிறார். புதிய தலைமுறை அதிநவீன மற்றும் சத்தம் குறைவான விமானங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் சுற்றுப்புறல் சூழல் பாதிப்புகளின்றி இந்த வளர்ச்சி எட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக அணுமின் நிலையம் மீது ட்ரோன் தாக்குதல். தீவிரமடையும் ஈரான் போர் பதற்றம்.
ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் உள்ள பராக்கா அணுமின் நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட பயங்கர ட்ரோன் தாக்குதலால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அணுமின் நிலையத்தின் உட்பகுதிக்கு வெளியே உள்ள மின்சார ஜெனரேட்டர் மீது ட்ரோன் மோதியதால் அங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் கதிர்வீச்சு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை எனவும் அமீரக ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை ஆபத்தான அச்சுறுத்தல் என வர்ணித்துள்ள அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் இதற்கு பதிலடி கொடுக்க தங்களுக்கு முழு உரிமை உள்ளதாக கூறியுள்ளது. அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணிக்கும் ஈரானுக்கும் இடையே நீடித்து வரும் போரின் ஒரு பகுதியாக அமெரிக்க ராணுவ தளங்களை கொண்டுள்ள அமீரகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சர்வதேச அணுசக்தி முகமை இந்த தாக்குதலுக்கு கடும் கவலை தெரிவித்துள்ளதோடு அணுமின் நிலையங்கள் உள்ள பகுதிகளில் ராணுவ கட்டுப்பாட்டை பேணுமாறு வலியுறுத்தியுள்ளது. சீனாவிற்கு பதிலாக வேறு நாடுகளிடம் பொருட்கள் வாங்க ஐரோப்பிய ஒன்றியம் அதிரடி உத்தரவு. சீனா மீதான தங்களின் பொருளாதார சார்பை குறைக்கும் நோக்கில் ஐரோப்பிய நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான முக்கிய உதிரி பாகங்களை வேறு நாடுகளிடமிருந்து வாங்குமாறு கட்டாயப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டு வருகிறது. இதன்படி ஐரோப்பிய நிறுவனங்கள் தங்களின் முக்கிய உதிரி பாகங்களை ஒரே சீன நிறுவனத்திடமிருந்து வாங்காமல் குறைந்தது 3 வெவ்வேறு விநியோகஸ்தர்களிடமிருந்து வாங்குவதை புதிய விதிகள் கட்டாயமாக்கும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த புதிய கட்டுப்பாட்டு திட்டங்கள் குறித்த ரகசிய தகவல்களை நிதி சந்தை ஊடகமான ஃபைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்டுள்ளது. இந்த புதிய வர்த்தக விதிகள் முதற்கட்டமாக வேதிப்பொருட்கள் மற்றும் தொழில்முறை இயந்திரங்கள் தயாரிப்பு போன்ற முக்கிய துறைகளை பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய விநியோக சங்கிலியில் சீனாவின் ஏகபோக ஆதிக்கத்தை தடுத்து தங்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த அதிரடி முடிவின் முக்கிய நோக்கமாகும். ஜபோர்ஜியா அணுமின் நிலைய வாகன கிடங்கு மீது உக்ரைன் தாக்குதல், ரஷ்யா குற்றச்சாட்டு. உக்ரைனில் உள்ள ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஜபோர்ஜியா அணுமின் நிலைய வளாகத்தில் உள்ள வாகன கிடங்கு மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான இதன் மீதான தாக்குதல் அணுசக்தி பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உக்ரைன் ஏவிய ட்ரோன்கள் அல்லது ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலால் அணுமின் நிலையத்தின் முக்கிய உள்கட்டமைப்புகளுக்கோ அல்லது அணு உலைகளுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தற்காலிகமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அணுமின் நிலைய பகுதியில் கதிரியக்க கசிவு போன்ற அபாயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தற்போதைக்கு நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச அணுசக்தி முகமை இந்த தாக்குதல் குறித்து கவலை தெரிவித்துள்ளதோடு அணுமின் நிலைய பாதுகாப்பை உறுதி செய்ய இருதரப்பும் போர்க்கட்டுப்பாட்டை பேண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. லிதுவேனியாவில் விழுந்து நொறுங்கிய ட்ரோன், பால்டிக் வான்வெளியில் அதிகரிக்கும் பாதுகாப்பு பதற்றம். லிதுவேனியாவின் சாமானே கிராமத்தில் உக்ரைன் ராணுவத்துக்கு சொந்தமானது என சந்தேகிக்கப்படும் ராணுவ ட்ரோன் ஒன்று விழுந்து நொறுங்கியுள்ளதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாட்டின் வான் பாதுகாப்பு ரேடார்களில் சிக்காமல் ஊடுருவிய இந்த ட்ரோனில் வெடிப்பொருட்கள் எதுவும் இல்லை என்று லிதுவேனியாவின் தேசிய நெருக்கடி மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுக்குள் இருக்கும் இலக்குகளை தாக்க உக்ரைன் ஏவிய இந்த ட்ரோன் ரஷ்யாவின் மின்னணு போர்முறை தடையால் திசை மாறி இங்கு விழுந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. இதேபோல் அண்டை நாடான லாட்வியாவின் எல்லைக்குள்ளும் மற்றொரு ட்ரோன் ஊடுருவியதை அடுத்து அங்கு நேட்டோ அமைப்பின் போர் விமானங்கள் அவசரமாக பறக்கவிடப்பட்டன.